நாங்கள் அடிக்கடி வாங்கி பொரிச்சு சாப்பிடக்கூடிய ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய ரொம்ப சத்தான மீன் தான் இந்த மீன். இந்த மீன் வாங்கினா 65 மாதிரி பொரிச்சு சாப்பிடுவோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மீனில் முள்ளு கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்ச இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய டேஸ்டான மத்தி மீன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிராஷிக். இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மத்தி மீன் எடுத்திருக்கேன். இது கவலை மீன் சொல்லுவாங்க, சால மீன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியா பக்கம் ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த மீனில் குழம்பு வச்சா குழம்பு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனில் 2 விதமான குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். ஆஸ் தமிழ் ஃபிஷ் குழம்புன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்க்க முடியும். மீன் விலை எப்போதுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு நேரம் கம்மியாக இருக்கும், ஒரு நேரம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மீன் எப்போதுமே கொஞ்சம் கம்மியான விலையில் கிடைக்கிறதுனால எல்லாருமே ஈஸியாக வாங்கி சமைக்க முடியும். இந்த மீனில் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம 65 மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கவலை மீனை, அதாவது மத்தி மீனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்தது 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூனால் கணக்கு பண்ணோம்னா 3 டீஸ்பூன் அப்படின்றது 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு வரும். அடுத்தது 1 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எலுமிச்சை சாறு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மீன் விலை கம்மி, ஆனால் மருத்துவ குணம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மீன் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதய சம்மந்தப்பட்ட கோளாறுகள்லாம் கூட சரி பண்ணுது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த மீனில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது. இந்த மீனில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் எலும்புகள் வளர்ச்சிக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீனை நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் ஊற விட்டதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். என்னதான் சத்தான பொருளாக இருந்தாலும் நல்ல உணவாக இருந்தாலும் டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தாதான் குழந்தைங்க முதற்கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வகையில் இந்த மத்தி மீன் 65 எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சேர்த்த பொருட்களை அதே அளவுகளோடு நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். விருப்பம் இருந்தால் எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லாதவங்க எலுமிச்சை சாறை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான மத்தி மீன் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.